பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம் பண்டிகை காலங்களிலே இருக்கிறோம். உங்களுக்கு என்னுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த வருடத்திலே மகிழ்ச்சியால் கர்த்தர் நிரப்புவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பிரியமானவர்களே, இது கிறிஸ்மஸ் காலம். நாம் யாவரும் அந்த கிறிஸ்மஸ் அந்த பண்டிகை நாட்களுக்கான ஆயத்தத்திலே இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்மஸிலே எல்லா வீடுகளிலும் ஒரு நட்சத்திரம் அல்லது ஸ்டார் ஒன்று தொங்குகிறது. இது எதற்காக நாம் கட்டுகிறோம் என்று சொல்லி ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. எல்லாரும் கட்டுகிறார்கள், நானும் கட்டுகிறேன் என்று. ஆனால் இந்த நட்சத்திரம், அதாவது ஸ்டார், இது இயேசு பிறந்தபோது வானில் அழகாக மின்னியது. அந்த நட்சத்திரத்தை குறித்து நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும்போது அவருடைய நட்சத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 2:2 அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு ஸ்டார் அல்லது ஹீரோ. அவர்தான் நம்முடைய எல்லா எடுத்துக்காட்டும், எல்லா ஜெபங்களுக்கும், எல்லா விதமான ஆறுதலுக்கும், நம்பிக்கைக்கும், விசுவாசத்திற்கும் இயேசுவே காரணகர்த்தர். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையில ஹீரோ. இந்த நாளிலே அவரை நாம் மகிமைப்படுத்தும்படி, அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும்படி நட்சத்திரங்களை நாம் வீடுகளிலே கட்டுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவருடைய நட்சத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த நட்சத்திரம் எங்கே இருக்கிறதோ அங்கே அவர் வந்துவிட்டார், இருக்கிறார் என்று பொருள். வேத புஸ்தகத்தில் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆனால் இந்த நட்சத்திரம் யாரை காட்டியது? இயேசுவை வெளிப்படுத்தியது, இயேசுவை காண்பித்தது. இயேசு இருந்த அந்த கூடாரத்திற்கு நேராக அது சென்றது. இயேசுவை காண்பித்த நட்சத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த நட்சத்திரங்கள் யார் அல்லது அந்த ஸ்டார் யார் என்று பார்த்தோமானால், தானியேல் புஸ்தகம் 12:3 சொல்லுகிறது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். என்ன சொல்லுகிறது? அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் ஸ்டார்களைப் போல இருப்பார்கள். அப்போ இயேசுவை காண்பிக்கிற அந்த ஸ்டார் யார்? அந்த நட்சத்திரம் யார்? அந்த ஹீரோ யார்? மனுக்குலத்திற்காக தன்னை ஒப்பு கொடுத்து இந்த பூமியில் பிறந்திருக்கிற இயேசுவை காண்பிப்பதற்காக வருகிற இந்த நட்சத்திரம் அல்லது ஸ்டார் யார் என்றால், தானியேல் 12:3 சொல்லுகிறது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களே அந்த நட்சத்திரங்கள், அந்த ஹீரோக்கள். தெரிகிறதா நாம் நட்சத்திரம் யாரென்று? அது நீங்களும் நானும் தான். இயேசுவை உலகத்திற்கு காட்டி கொடுக்கிறவர்கள் நீங்களும் நானும் ஒரு ஸ்டார்கள், ஒரு ஹீரோக்கள். ஆனால் அநேகருக்கு தன்னை பற்றி தெரியவில்லை. அவர்களை குறித்து அவர்களுக்கே தெரியவில்லை.
ஆகவேதான் அவர்கள் தங்களுடைய மேன்மை அறியாது அப்படியே இருக்கிறார்கள். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆண்டவருடைய நட்சத்திரம், நீ ஆண்டவருடைய ஹீரோ, நீ ஆண்டவருடைய வெளிச்சம் என்று வேதமும் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை ஜீரோவாக அல்ல, ஹீரோவாக கர்த்தர் அழைக்கிறார், பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நட்சத்திரத்தின் குணங்கள் என்ன? எல்லாரும் நட்சத்திரமாக மாற முடியுமா? எல்லாரும் ஸ்டாராக மாற முடியுமா என்று பார்த்தால் அதற்கு ஒரு சில குணங்கள் இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அந்த குணங்களை உடையவர்களாய் உங்களை கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் குணம் என்ன? நட்சத்திரத்தின் முதல் குணம் அந்த வசனம் சொல்லுகிறது, தானியேல் புஸ்தகம் 12:3, நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். கிறிஸ்மஸை கொண்டாடுகிற குடும்பமே, கிறிஸ்மஸை கொண்டாடுகிற தாயே, தகப்பனே, சகோதரனே, வாலிப பிள்ளையே, உங்களில் பிரகாசம் உண்டா? ஆண்டவருக்காக பிரகாசிக்கிறீர்களா? ஆம். நீங்கள் வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், நீங்கள் நடத்துகிற ஃபேக்டரி, அல்லது ஆண்டவர் உங்களை எந்த குடும்பத்திற்கு கொண்டு போனாரோ அந்த குடும்பத்தில் நீங்கள் பிரகாசிக்கிறீர்களா நட்சத்திரங்களைப் போல? ஆம். நட்சத்திரமாய் நீங்கள் இருந்தால் நீங்கள் இருக்கிற இடங்களே அழுது கொண்டோ துக்கத்தோடோ இல்லை உங்கள் நிமித்தம் அடுத்தவர்கள் அழுது கொண்டோ அடுத்தவர்கள் துக்கப்படவோ இருக்கக்கூடாது. நீங்கள் பிரகாசிக்கிறவர்களாய் நட்சத்திரங்களைப் போல இருக்க வேண்டும். எப்படி பிரகாசிக்க முடியும்? யோவான் 5:35 சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூற மனதாயிருந்தீர்கள். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. ஆம், அந்த வெளிச்சத்தை பார்க்கும்போது எல்லா மக்களும் மனுஷர்களும் வந்து அதில் களிகூற ஆசைப்படுகிறார்கள். வெளிச்சத்திற்கு அவ்வளவு மதிப்பு உண்டு. இன்னும் அந்த யோவானுடைய வெளிச்சம் எப்படிப்பட்டது? யோவான் 5:36 சொல்லுகிறது, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு, அது என்னவெனில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் யோவான் சாட்சியிலே மிக சிறந்தவர். சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எந்த இடத்திலே இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நில்லுங்கள். நீங்கள் ஒரு மருமகனாகவோ மருமகளாகவோ அல்லது ஒரு அத்தையாகவோ ஒரு அம்மாவாகவோ ஒரு மாமனாராகவோ இல்லை ஒரு வாலிப பிள்ளையாகவோ ஒரு வாலிப தம்பியாகவோ யாராயிருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் சாட்சி உடையவர்களாய் பிரகாசிப்பீர்களானால் நீங்களே அந்த நட்சத்திரம். ஆகவே நட்சத்திரங்களாய் பிரகாசிக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இரண்டாவது என்ன? நட்சத்திரத்தினுடைய குணம் என்ன தெரியுமா? அது வழி நடத்துகிறது. மத்தேயு 2:9, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பாருங்கள், அந்த நட்சத்திரம் அழகாக வழிகாட்டியது. இந்த உலகத்தில் வழிகாட்டுவதற்காக நல்ல மக்களை இந்த உலகம் தேடுகிறது. ஆனால் இன்றைக்கு வேதனையான காரியம் என்ன? பொல்லாதவர்களும் தங்களை நல்லவர்களைப் போல காட்டிக்கொண்டு வழிகாட்டுகிறார்கள். ஆனால் இயேசுவின் பிள்ளைகள் நல்லவர்களாக இருப்பார்கள். காரணம் என்ன? இரத்தம் சிந்தி அந்த பிள்ளைகளை அவர் உருவாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் அநேகருக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். ஆம், ஆண்டவர் உங்களை அப்படித்தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவரும் உங்களை பார்த்து இடறிடக்கூடாது. ஒருவரும் உங்களை பார்த்து கிறிஸ்துவை விட்டு போயிடக்கூடாது. ஒருவர் உங்கள் நிமித்தமாக பாவத்திற்குள்ள, அநியாயத்திற்குள்ள, அக்கிரமத்திற்குள்ள போய்விடக்கூடாது. நீங்கள் நல்ல வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும். ஆம்,
நல்ல வழிகாட்டிகளுக்கு மரணமே இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், யோவான் 11:25 சொல்லுகிறது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறார். நாம் நல்ல வழிகாட்டிகளாக இருந்தால் மரித்தாலும் பிழைப்போம். ஆகவே நீங்கள் குடும்பத்துக்கு, சபைக்கு, உலகத்துக்கு நல்ல வழிகாட்டிகளாக இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அதுதான் நட்சத்திரமாக இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2, 3வது காரியம் என்ன தெரியுமா? நட்சத்திரத்தினுடைய காரியம் மத்தேயு 2:10 சொல்லுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இன்றைக்கு பாருங்கள், தேவ பிள்ளைகளை கண்டால் ஒரு சந்தோஷம்தான். ஏன்? அவர்கள் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னை இருக்கும். அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு நியாயம் இருக்கும். அவர்கள் இருக்கிற இடத்திற்குல பாவத்திற்கு வழி இல்லை. அவங்க அவ்வளவு சிறப்பாக அந்த ஸ்தலத்தை மாற்றி விடுகிறார்கள். ஒரு தேவப்பிள்ளை இருக்கிற இடம்னாலே பயமே இல்லாமல் எல்லோரும் வந்து போவார்கள். அருமையான தேவப்பிள்ளையே, உன் நிமித்தம் உன் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குதா? உங்கள் நிமித்தம் உங்களுடைய நண்பர்களோ, உங்கள் சபையோ, உங்கள் குடும்பமோ, கூட பிறந்தவர்களோ சந்தோஷப்படுகிறார்களா? இல்லை என்று சொன்னால் வேதனைப்படுகிறார்களா? இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாரும் தங்களுடைய நல்ல குணத்தை இழந்து அருமையான ஒரு நபர்களாய் இருக்க வேண்டிய அவர்கள் கேடான சிந்தைக்கு நேராக பிசாசினால் வழிநடத்தப்படுகிறார்கள். நான் உலக மனுஷர்களை சொல்லவில்லை, தேவ பிள்ளைகள் என்று இருக்கிறவர்கள் இன்றைக்கு இப்படி நடத்தப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் குணத்தை காத்துக்கொண்டு, உங்கள் செயல்களை காத்துக்கொண்டு, உங்களுடைய அருமையான சாட்சியை காத்துக்கொண்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சங்கீதம் 4:7, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஹீரோவாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை ஸ்டாராக மனதில் கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அதிக சந்தோஷம் உடையவர்களாய் இருப்பார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் நினைக்கலாம், என் சந்தோஷம் போனதற்கு பணமே காரணம், எனக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பொல்லாத நண்பர்கள் தான் காரணம், பொல்லாத குடும்பங்கள் தான் காரணம். இவை ஒன்றும் காரணமாக இருக்க முடியாது. இயேசு உங்க உள்ளத்தில் இருந்தா உங்களுக்குள்ள அதிகமான சந்தோஷம் இருக்கும். இயேசு உங்க உள்ளத்தில் வந்தா நீங்க மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருப்பீர்கள். நீங்க இருக்கிற இடமே ஒரு பெரிய சந்தோஷமா மாறிடும். ஆகவே நட்சத்திரத்தின் குணங்கள் என்ன? 3வது, சந்தோஷப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட குணங்களை உடையவர்கள்தான் நட்சத்திரங்களாக வானிலே மின்னுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நீங்களும் நட்சத்திரம்தான், நீங்களும் ஸ்டார் தான், நீங்களும் ஹீரோ தான். ஆண்டவர் உங்களை அப்படி அழைத்திருக்கிறார். உங்கள் ஸ்தானத்தை அறிந்து, ஆண்டவர் உங்களுக்காக செலுத்தின விலக்கரையத்தை அறிந்து, ஆண்டவர் உங்களுக்காக பட்ட பாடுகளை அறிந்து, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுங்கள். முழுமையாக கர்த்தருக்குள்ளே களி கூறுங்கள். ஆண்டவரை ஆராதிக்க வாருங்கள். தேவனை ஸ்தோத்தரிக்க வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்த வாருங்கள். இந்த வருஷத்திலிருந்து தொடர்ந்து தேவனை தேடுகிறவர்களாக இருங்கள். உண்மையாகவே கர்த்தர் உங்களை ஒரு ஸ்டாராக, ஹீரோவாக, நட்சத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான இந்த கிறிஸ்மஸ் ஆண்டவரே தியானத்திற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த சகோதரிக்காக, சகோதரனுக்காக, வாலிப தம்பிக்காக, தங்கச்சிக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களும் ஹீரோக்கள் தான்.
அவர்களும் நட்சத்திரம் என்று நீர் வேதத்தின் வழியாய் காட்டி கொடுத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, அவர்கள் பிரகாசிக்கட்டும் அப்பா. அவருடைய பிரகாசத்தை இரட்டிப்பாக மாற்றுங்க ஆண்டவரே. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இரண்டாவது, அவர்கள் வழிகாட்டுகிறவர்களாக, நல்ல வழிகாட்டிகளாக, குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் சபைக்கும் நல்ல வழிகாட்டிகளாக நீர் அவர்களை ஆசீர்வதியும். மூன்றாவது தகப்பனே, அவர்கள் இருக்கிற இடம் சந்தோஷமாய் இருக்கட்டும். அவங்க குடும்பம், அவங்க சபை, அவங்க வேலை செய்கிற இடம் எல்லாவற்றிலும் உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் இந்த பண்டிகை நாட்களிலே ஒரு பெரிய சந்தோஷம் பரவட்டும் அப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இம்மட்டுமாக நீர் கூட இருந்து நடத்தியதற்காக நன்றி. கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.